மனிதரிடம் தேவன் விரும்புவது என்ன? பழங்கள், தேங்காய், காணிக்கைகள், ஆடு கோழி பலிகள், இவ்விதமான பல பொருட்களை மக்கள் இறைவனுக்கு படைக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவ மக்களாகிய நாமோ காணிக்கைகள் மிகுதியாக கொடுத்தால் கர்த்தர் நம்மை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார் என்று நாம் எண்ணுகிறோம். போதகர்கள், ஊழியர்கள் அவ்விதமே மக்களை உற்சாகப்படுத்துகின்றார்கள். இவையெல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதில்லை. மனிதரிடம் இறைவன் விரும்புகிறது என்ன என்பதை மீகா 6:8 தீர்க்கர் வாயிலாக நமக்கு தேவன் பேசுகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கின்றார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார். இதன் உட்பொருளையே உபாகமம் 10:13 நாம் காண்கிறோம். முதலாவது தன்னில் நீதி நியாயம், இரண்டாவது சக மனிதரிடம் இரக்கம், மூன்றாவது தேவனுக்கு முன்பாக தாழ்மை. இதனுடன் சேர்த்து செலுத்தப்படும் காணிக்கையே கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெறும்.